கண்டென்ட் வருது. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு பேச போட்டேன். அவுட்ட பரம்பரை வணக்கம். இப்ப கேக்குதா பேசுறது? கேக்குது கௌஷிக் ப்ரோ. இல்ல அது அவன் அது மட்டும் பண்ணல, அந்த குழந்தைங்க இருக்கிற வீட்லயே இவன் நடிகையோட தனியா இன்னொரு ரூம்ல வந்து இருந்திருக்கான். இது உண்மையாவே ஒரு சைக்கோபாத்தை தாண்டி இவன் அந்த குழந்தைங்களுக்கான ஒரு மென்டல் டார்ச்சரை வந்து எந்த அளவுக்கு ஹிமுலேட் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். அவங்க ஒரு நாட்டை விட்டே போயிருக்காங்க, சுத்தி இருந்த ஸ்கூலை விட்டு, அவங்க இருந்த பாட்டி தாத்தாவை விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு, நாட்டை விட்டு போய் அங்க போற அளவுக்கு ஒரு குழந்தைங்களோட மனப்பான்மையை வந்து எந்த அளவுக்கு அவன் ஒரு 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 மிகப்பெரிய கொடூரனா இருக்கான்னு தான் நீங்க பார்க்க முடியும். இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சோசியல் மீடியாவிலயோ இல்ல வந்து என் புருஷனை விட எனக்கு விஜயை பிடிக்கும், விஜயை வந்து நான் வந்து இந்த மாதிரி பாக்குறேன்ற சொல்ற பெண்களுக்கோ இந்த மாதிரி ஒரு நிஜமாலே ஒரு புருஷன் இருந்தா ஏத்துப்பாங்களா? இது வந்து இன்னுமே இவன் ஃபேஸஸை வந்து எக்ஸ்ட்ராடினரியா சங்கீதா இன்னும் அடுத்த கட்டத்துல வந்து அவங்க பண்றது ஆக்சுவலி அவங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே இல்லாம, ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் தான் மேடையில ஏறி இங்க இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றான். அவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்றதுதான் அந்த குழந்தைங்களும் அவங்களும் இந்த நாட்டை விட்டே ஓடி இருக்காங்க. அந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? அவங்க வெறும் படிப்புக்காக போயிருக்காங்களா? அவங்களுக்கு இங்க கிடைக்காத எஜுகேஷனா, இங்க கிடைக்காத சேஃப்டி ப்ரிஃபரன்ஸா, இங்க கிடைக்காத ஃப்ரெண்ட்ஸா, இங்க கிடைக்காத சமூகமா, இதெல்லாம் தாண்டி நாட்டை விட்டு துரத்துற அளவுக்கு உனக்கு வந்து ஒரு நடிகையோட உறவுல இருக்கிற அளவுக்கு உனக்கு கட்டாயம் இருக்குன்னா, அப்ப நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவ? உனக்கு பெண்கள் மீதான பார்வை என்னவா இருக்கு? அப்ப நீ எப்படி எதன் அடிப்படையில இங்க இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற? நீ யார முதல்ல பாதுகாத்த? நீ யாரையாவது ஒருத்தர உங்க அம்மாவை பாதுகாத்தியா? உங்க அப்பா அம்மா மேல கேஸ் போட்டிருக்கல, உன் மனைவி வந்து உன்னை விட்டு போயிருக்காங்க, இப்ப வந்து வெளியே வந்து சபையில பொது வெளியில வந்து பேசுறாங்க. இந்த அளவுக்கு அழுக்க வச்சுக்கிட்டு நீ இங்க இருக்க பெண்களையும் இங்க நடக்கிற அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும்போது உன்னால செருப்ப சாணியில முக்கி அடிக்கணுமா இல்ல நாய்ப்பீல முக்கி அடிக்கணுமா? நீ எல்லாம் மனுஷன் ஜெர்மன் தானா? இல்ல தெரியல. இந்த நாய்க்கு மரியாதை கொடுக்கணுமா? இந்த நாயெல்லாம் நடுத்தருவுல இந்த கரும்புலி செம்புலி எல்லாம் குத்தி கழுத மேல உட்கார வச்சு செருப்ப போட்டு அடிப்பாங்களா, அந்த மாதிரி இவனை அடிச்சு கொண்டு போகணும் இவனால. கிஷோர் அவுட்டா பரம்பரை பேசுறீங்களா? கேக்குதா ப்ரோ? கேக்குது. அடுத்தவன் ஃபேமிலியில நம்ம தலையிறது தப்பு, அந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து நிறைய ஊட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னா, அடுத்தவன் ஃபேமிலியில தலையிறது தப்பு தான், ஆனா அடுத்தவன் வீட்டுல இலை விழுந்தா போய் சிரிக்கிறது நீங்களா தானே இருக்கிறீங்க மிஸ்டர் தற்குறிகளா? அதனால வந்து இல்லங்க நம்ம அடுத்தவங்க தலையிடவே இல்லைங்க. இந்த குற்றச்சாட்டை வச்சவங்க வந்து அவங்க கட்டின அவங்களோட ஒய்ஃபுங்க, அவ்வளவுதான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுதான் எனக்கு சொல்ல சொல்லணும். நீங்க அதுல வந்து ஈல்ட் ஆகாதுங்க ஐயா. நீங்க சரி, நான் அவங்களுக்கு சொல்ற ஒரு விஷயம் சொல்றேன், ஈல்ட் ஆகாதுங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாடு வந்து கடத்தொடர்புல இருக்கான், நான் வந்து 2021 என்னோட திருந்தி ஒரு நல்ல மனுஷனா வாடுறேன்னு சொன்னவன் இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டான். ஆனா இவன் வந்துட்டு போயிட்டு 2021 என்கிட்ட சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு அவன் வந்து எச்சவதையை பாக்குறான் அப்படிதான் அவங்க சொல்லியிருக்கான். அந்த இடத்துல வந்து நீங்க இவனை மட்டும் பேசுங்க. அது நான் ஓப்பனா சொல்றேன்ல உங்களுக்கு திரும்ப அடுத்தவங்களோட லைஃப்ல தலையிடக்கூடாதுதான். ஆனா வந்து நீ அடுத்தவன் லைஃப்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உன்னோட தொழில்ல இருக்கிற நடிகர்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே அதை வந்து உன்னோட ரசிகர்கள் வந்து அதை வந்து கிண்டல் பண்றதும் அதை வந்து இது பண்றதுமா இருக்கத்தானே செய்யறீங்க நீங்க. அதனால வந்து நாங்க கேட்க தாண்டா செய்வோம், என்ன தாண்டா பண்ணுவீங்க நீங்க அதை பார்த்துப்போம், நாங்க கேட்கதான் செய்வோம். சரியா? எதுவும் இல்ல, ஒரு பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கு உங்க குண்டில எரிச்சல் வந்து நீ என்னென்ன பண்ணீங்க நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையான அஜித் ரசிகன் எவனாச்சும் ஒருத்தன் இனிமேல் விஜய் கட்சியில எவனாச்சும் ஒருத்தனுக்கு ஓட்டு போடுவானா? ஓட்டு கேட்டு வந்த செருப்ப கழட்டி அடிப்பேன். நான்லாம் என் பக்கம்லாம் என் வீட்டு பக்கம்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு விஜய் ரசிகர் வந்து விஜய் கட்சியில இருந்து அவன் எவனா இல்ல, நீங்க ரொம்ப டீசெண்டா போறீங்க போல. அபிஸ் லெவல்ல போங்க. ஒரு வீட்ல இல்ல அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். வேணாம் அது அவர் அவுட்டா பரம்பரை. அவர் அலோவ் பண்ணுங்க, அவர் எப்படின்னா சொல்லட்டும். அதான் எனக்கு வந்து இந்த அபிஸ் லெவல்ல போயிருங்க. இவனுக்கு வந்து நீங்க வந்து ஸ்கேல் வச்சாதீங்க. ஐயா யார் அது? ஐயா இருங்க, நீங்க பேசுங்க. அவுட்டா பரம்பரை நீங்க பேசுங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்ம வந்து நம்ம போய் இல்ல நீங்க அதை சொல்றீங்கன்னா எப்படி? கார்த்திக் ப்ரோ நீங்க டிஎம்கேவா இருக்கிறீங்க,
ஓகேங்களா? நான் கட்சி சார்ந்து சொல்லல. நீங்க டிஎம்கே விஜய் வந்து நீங்க ஐயா பாக்குறது நான் வந்து கட்சி இல்ல சார்பா இல்ல இல்ல ஒரே பேசவே ஒரு இல்ல. நிமிஷம் நான் இல்ல பேசிட்டு இல்ல அதுல ஒரு வரேன். பாயிண்ட் ஒண்ணு இருக்கு கார்த்திக் ப்ரோ. என்னன்னா நீங்க 5 கட்சிக்காரங்க வருஷமா பேசிடலாம். நீங்க 5 வருஷமா இல்ல ஒரு நான் நிமிஷம் எக்ஸாம்பிள் அவுட்ட பரம்பரை கொடுத்தேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இப்ப கட்சிக்காரங்க பேசலாம் கார்த்திக் ப்ரோ. ஏன்னா பேக்கப்புக்கு கட்சி இருக்கும். இப்ப நானு ஜிப்சி எல்லாம் கட்சி எங்க பின்னாடி எந்த கட்சியும் கிடையாது. இல்ல இல்ல ஃபேக்டா சொல்றேன் நான் ஃபேக்டா சொல்றேன். நானும் ஃபேக்டர் சொல்றேன். எனக்கு வந்து என்ன பத்தி வந்து இன்னி வரைக்கும் ஏங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். என்னைக்காவது ஒரு ஒரு ஐபோனு இல்ல அதேதான் சொல்ல வரேன். நீங்க பேந்துட்டு இருக்கிறீங்க, என்னையும் பந்துறீங்க, நாங்க எப்படி அடிச்சுட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து ஒரு கட்சி சார்ந்து அது நீங்க எந்த கட்சியோ உண்மையிலே சொல்றேன் கார்த்திக் ப்ரோ. நான் இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன்ல. ஆனா நேரடியாவோ மறைமுகமோ எப்படியோ ஓப்பனா சொன்னா எல்லா கட்சிக்கும் நாங்க வந்து கிட்டத்தட்ட ஃபேவர் தான் பண்றோம். கார்த்தியோட பாயிண்ட் என்னன்னா எங்களை கூட கட்சி இல்ல அவுட் கார்த்தியோட பாயிண்ட் என்ன சொல்ற சரி ஒண்ணு அவ்வளவு கன்ஃபியூஷனான மேட்டர்லாம் இல்ல. ஒண்ணு இல்ல, விடுங்க. அவர் ஏதோ இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா பேசுங்கன்றாரு. அவருக்கு வராது, பேசிக்கா வராது. ஏன்னா எனக்கு அவுட்டா பரம்பரை வந்து ஒரு நிமிஷம் செல்ல பண்ணி ஒரு நிமிஷம் இருக்கு. சொல்ல பண்ணி எனக்கு அவுட்டா பரம்பரை எனக்கு 3 வருஷம் முன்னாடி தெரியும். அவர் சாஃப்ட் கார்னா தான் அடிப்பார். அவர் அந்த டைப் தான். அவர் நீங்க டிஎம்கேல இருக்கீங்க, ஒரு 2-3 வருஷமா தான் பாக்குறீங்க. ஒரு அரசியல்காரனா நீங்க 2 வருஷமா தான் பாக்குறீங்க. ஆனா நான் வந்து 25 வருஷமா வந்து அஜித் ஃபேனுங்க. ஓகேங்களா? என்னோட வயசுல முக்காவாசி வந்து நான் அஜித் ஃபேன். ஓகேங்களா? நான் வந்து அவரை எப்படி பாக்குறேன்னா அந்த மாதிரி எனக்கு நீங்க இங்க ட்விட்டர் வர்றதுக்கு முன்னாடியில இருந்து இந்த விஜய் ரசிகர்லாம் என்ன பண்ணுவாங்க, எது செய்வாங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். செல்வ பாண்டியனுக்குமே தெரியும். சோ எங்களோட எதிர்ப்பு வந்து கூடத்தான் இருக்கும். நீங்க இந்த அஜித் விஜய் தாவேக்கா அஜித் நண்பர்கள் ஓட்டு போடுவார்கள் கிளிப்போம் நாங்களாம். சரியா? அப்படி இருக்கிற எவனும் வந்து உண்மையான அஜித் பேனா இருக்க மாட்டான். சொல்றேன் நானு. அதுக்கு எக்ஸாம்பிள் இல்ல இப்படி சொல்லி இப்ப அவுட்டா பரம்பரை ஏத்தி விட்டீங்கல்ல கார்த்திக் ப்ரோ. உள்ள இருக்கிற அஜித் பேனை இப்ப வெளில வரப்பல ஏத்தி விட்டுற வேண்டியது. கபிலன் சொல்லிடுறேன். இப்ப இதே மாதிரி சொல்ல போனா நானும் பேந்தர் யாருன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். அதான் சொல்ல வந்தேன். நாங்க அப்படிப்பட்ட ஆடே இல்லைங்க. அவரு பேந்தர் எப்படி இல்ல ஐயா இருங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ அவர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? கார்த்திக் ப்ரோ ஒண்ணுலாம் இல்ல. இங்க பாருங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க இப்ப அரசியல் கட்சிகள்லாம் இப்ப நீங்க கவனிக்கிறீங்களா? இது ஓப்பனா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவனுங்களுடைய தில்லுமுழுத்தனம், முளமரித்தனம், முடிக்க வச்சுத்தனம், புறம்போக்குத்தனம், எச்சத்தனம், பிச்சத்தனம் எல்லாத்தையுமே ஆரம்பத்துல அவங்க பார்த்தவங்க யாரு? அஜித் ஃபேன்ஸ். அதுக்கப்புறம் லேட்டரா எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு, ரஜினி ஃபேன்ஸுக்கு எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க எங்க பக்கம் வாய் வைக்காத வரைக்கும் எங்களுக்கு வந்து சரி ஏதோ ஒரு ஃபேன் பேஸ் ரிவல்ரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிதான் நாங்க டிவில பாத்துட்டு இருந்தோம். ஜிப்சி நானும் பேசிட்டு நிறைய தடவை நானும் ஜிப்சி தனிப்பட்ட முறையில் போன்ல பேசும்போது இதுதான் பேசிட்டு இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுங்களை நான் 2016-17 இவனுங்களை நல்லா நோட் பண்ண ஆரம்பிச்சேன். அது தேங்க்ஸ் டு ஜெயில் பறவை. அதுதான் என் விஜய் பக்கம் எனக்கு விஜய் பக்கம் நான் கண்ணு திரும்ப காரணமே 2 பேர். 1 இதுங்க அண்ணாத்துல வாய வச்சதுங்க. 2 குண்டை தடியன் பாண்டா, பங்கஜ பாண்டா, பலவாய் பாண்டா. அதால இந்த பக்கம் நான் திரும்பினேன். அதை அடிக்கும் போது இது ஆட்டோமேட்டிக்கா இது இந்த பக்கம் திரும்பினுச்சு. சோ ஒவ்வொரு அஜித் ஃபேனுக்கும் ஒவ்வொரு ரஜினி ஃபேனுக்கும் தனிப்பட்ட முறையில இவன் யாரு, என்ன இவன் கட்சி ஆளுங்க யாரு, இவனுங்க ரசிகர்கள்லாம் யாரு, எப்படிப்பட்ட எச்சத்தலைங்க அப்படின்றது அங்க அத்தனை பேருக்கும் தெரியும். சொல்லுங்க அவுட் ஆஃப் பரம்பரை. கபிலன் இல்ல அவுட் ஆஃப் பரம்பரை ஒரே நிமிஷம். கபிலன் சில பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் நானு. அவுட் ஆஃப் பரம்பரை கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். என்னன்னா இப்ப அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பெரிய பெரிய இன்ஃபுளுசர், பத்திரிகையாளர்கள், இப்ப நீங்க சொன்னீங்களா பாண்டா மக்கள், மதன் கௌரி மாதிரி ஆட்கள், ஜேர்னலிஸ்டா இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் மாதிரி ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன ட்வீட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க இது எலெக்ஷன் நேரத்துல பழி வாங்கறதுக்காக வந்து இப்படி பண்றாங்கங்க அப்படின்னு போடுறாங்க. இப்ப நீங்க நியாயமாவே பாருங்களேன். சரி எலெக்ஷன் நேரத்துல பழி வாங்கறதுக்காக அந்த சங்கீதான்றவங்க பண்றாங்க அப்படின்னே வச்சுப்போம். சரியா? அப்ப இப்ப போய் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப சங்கீதா வேற எப்ப இதை சொல்லும்? இவருக்கு நோகாம வழி இல்லாம எந்த காலம் இருக்கும்? எந்த காலத்துல சொல்லணும்ன்றீங்க? அப்ப நீங்க இத்தனை நாளா ஒரு நிமிஷம் அவுட் ஆஃப் பரம்பரை இத்தனை நாளா அவன் புள்ளையும் மனைவியும் உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணி இவ்வளவு மன உளைச்சலை கொடுத்துரும். அப்ப அந்த சங்கீதான்றவங்க அவங்களுக்கு இப்ப சொன்னாதான் நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்னே வச்சுப்போம்.
இவங்க இந்த நேரத்துல போய் இதை சொல்லலாமா, இந்த நேரத்துல சரி வேற எப்பதான்டா சங்கீதா சொல்லணும். அவர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஏதாவது ரெசார்ட்டுக்கு போய் த்ரிஷா கூட கொஞ்சம் ஜாலியா இருக்கும்போது அந்த டைம்ல வந்து இப்ப நீங்க கோவமா இருக்கீங்களா, பிஸியா இருக்கீங்களா, இல்ல இப்ப நீங்க ஓகேவா, இப்ப நான் வந்து பெட்டிஷன் போடலாமா, இப்படி கேட்டுட்டா போடும் சங்கீதா. எனக்கு புரியலங்க, இது என்னங்க நியாயமா இருக்குது? இந்த நேரத்துல ஏங்க சொன்னீங்க? ஒரு பொண்ணுக்கு வலி இருக்குது, பிள்ளைகள்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு எப்ப சொல்லணும் சொல்லும். இது ஒரு காரணம் இருன்னு கேக்குறேன். எப்ப இது நீங்க அப்படி கேக்குறவங்கள சொல்லுங்க, எப்பதாங்க சொல்லலாம் சங்கீதா? இப்ப கூட வாபஸ் வாங்க சொல்லிடலாம், எப்ப சொல்லலாம்? உனக்கு வந்து விஜய் வந்து இப்பதாங்க ஃப்ரீயா இருக்காரு, இப்ப ரொம்ப டயர்டா இருக்காருங்க, இப்ப வந்து அந்த மேட்டர் எடுக்காதீங்க, எந்த என்ன டைம்ல மைண்ட் சொல்லணுமா? செட்ல இருக்கிறானுங்கன்னா பிளாக் பேந்தர் அவனுக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கிறானுங்கன்னா, தப்பே என் தளபதி பண்ணாலும் நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணி உன் கூட நீ வாழணும், அதுதான் உன் தலையெழுத்து அப்படின்னு அங்க வந்து சொல்ல வரானுங்க. அவன் இவ்வளோ சப்போர்ட் மூலமா, விஜய்க்கு சப்போர்ட் பண்றது மூலமா அவனுங்க அந்த, அதாவது அவன் புருஷங்காரன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் அவன் கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும், அப்படிதான் அவனுக்கு சொல்ல வரானுங்க. நீ கம்பெனி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ இதெல்லாம் நீ ஊடகத்துக்கு தெரியாம பாத்துக்கணும். இந்த அம்மா முன்னால இருந்தே சொல்லிட்டு தானே இருக்கு, அப்பெல்லாம் ஊடகத்துக்கு எல்லாம் வெளில வரலையே. ஒரு முட்டை கொடுப்பாங்க, ஆனா எவ்வளவு பெரிய செங்க கட்டி முட்டை நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்ல அவங்க கொடுக்கணும். இந்த அப்பதான் மக்களுக்கு தெரிய வரும். இன்னொன்னு மக்கள்ன்றோட கபிலன், இந்த பாண்டா அப்புறம் இந்த மதன் கௌரி இவங்க எல்லாம் சங்கீதா பேர் எடுத்தே முட்டை கொடுக்கணும். அப்ப அந்த அம்மா வந்து வெளில வந்து பேர் இன்னும் டைரக்டாவே அடிக்கும். அந்த அம்மா ஆல்ரெடி வான் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா தேவையில்லாம என்னையோ என் பிள்ளைங்களோ இழுத்தீங்கன்னா நான் அந்த நடிகை பேரை சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு இருக்காங்க. அது தெரிஞ்சு இவங்க ஆரம்பிக்கிறானுங்க. இன்னைக்கே பிஆர் வேலை ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த அம்மாவும் திருப்பி அவங்க லெவலுக்கு இறங்கி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவரு காலையில அரவிந்த் சார் வந்து இருந்தேன். அரவிந்த் சார் வந்து காலையில ஒரு விஷயம் சொன்னாரு. 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து இந்த விவாதங்கள்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமும் அதான். ஏன்னா இந்த விஷயத்த வச்சு அங்க பேசுவாங்கன்றத மென்ஷன் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இருந்தாலும் பழைய விஷயங்கள்லாம் இன்னும் என்கிட்ட இருக்கு தம்பிகளா. எலெக்ஷன் நெருங்கட்டும், உங்களுக்கு இருக்குடா. அனிஃபா கோஸ்ட் வாங்கிக்க, நான் ஸ்பீக்கர் கொடுங்க மத்தவங்களுக்கு. நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். என் வீட்டுல 25 ஓட்டு இருக்கு. 25 ஓட்டுல ஒரு ஓட்டு கூட வந்து வேற எந்த கட்சிக்காச்சும் வரும். தமிழக தொற்றி கழகத்துக்கு ஐயா, நான் வீட்டுக்குள்ள தாண்டி நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். அவுட்டா பரம்பரை இந்த கறி கடைக்கு போனேன். அங்க போயிட்டு என்ன பண்ண, அங்க கறி வாங்கும் போது சூப்பு குடிக்கும் போது உட்காந்து அங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன். ஜிப்சி, நான் எப்போதும் சிக்கன் 60 அந்த இது வாங்குவது இல்லை ஜிப்சி. அங்க நான் போனேன். அந்த பையன் எப்போதுமே ஏடிஎம்கே சப்போர்ட்ரு. அந்த பையன் என்ன ஓப்பனாவே சொல்றாப்புல, ஓப்பனாவே சில விஷயங்கள் சொன்னாப்புல. விஜய் எல்லாம் வந்து காரி துப்புறாங்க, காரி கண்ட மணிக்கு துப்புறாங்க. அதை உட்காந்து நாங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறான். நாளைக்கு ஸ்கூலுக்கு போற பையன் கேட்டுட்டு இருக்கிறான். பதிலுக்கு ஒரு வார்த்தை ஏதாவது இல்ல, நான் அப்படிலாம் இல்ல, நான் விஜய் அப்படிலாம் இல்ல, ஒரு வார்த்தை சொல்லுவானான்னு நினைச்சேன். இல்ல, சிரிச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டானுங்க. பேச முடியல அவனுங்களால. அவர் பேமணி மட்டும் சொல்றாரு. அவர் வார்டு எப்பேற்பட்ட இடம், அந்த இடம் அந்த 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 பகுதியே எப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அவர் குடும்பத்தை மட்டும் சொல்றாரு. அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட். இப்ப உங்களை 200ன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எனக்கு எங்க 25 ரூபாய் இனிமேல் 25 ரூபாய். நான் பேசவில்லை. இப்பதான் நான் அட்மிட் பண்றேன். இப்ப கேளுங்க நான் சொல்றேன். அதாவது என் கம்பெனில ஒரு சீக்கிரமா சொல்லுங்க, கிஷோர்ன்ற ஒரு வெயிட் பண்றேன். பண்ணிட்டு கிளம்புறேன். கம்பெனில வந்து ஒரு தாவேக்காவோட ஒரு பையன் இருந்தான். அந்த மேனேஜர் வந்து கேட்டாரு, என்னடா நாளைக்கு என்னடா லீவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார், நான் போனோம், எங்க இதுல வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபாவா. சரி, ஓகே. இல்ல என் பேரை சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை வச்சு நான் ஒரே இது மட்டும் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆட்சி வந்து எங்க ஆட்சி தான். 50,000 ரூபாய் பெட்டு நான் கட்டிக்கிறேன். யாராச்சும் கூட்டிட்டு வாங்க போறேன், எனக்கு ஏதாச்சும் காசு வாங்கி கொடுங்க. 50,000 ரூபாய் பெட்டு எங்க ஆட்சி தான். அவுட்டா பரம்பரை. ஓகேயா? அவங்க கூட்டிட்டு வாங்க. கூப்பிடுங்க. யாராச்சும் என்ன கூப்பிடுங்க. 50,000 ரூபா இல்லாட்டி ஒரு 3 லட்சம் ரூபா கட்டுறேன். 3 லட்சம் ரூபா நாங்க தான் அடுத்த ஆட்சி. என்ன ஐயா, நீங்க எவ்வளவு வேணாலும் பந்தய கட்டுங்க. ஐயா, நீங்க எவ்வளவு வேணாலும் பந்தய கட்டுங்க. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க எவ்வளவு வேணாலும் பந்தயம் கட்டுங்க. இல்ல ஆனா இல்ல, நீங்க எவ்வளவு வேணாலும் பந்தயம் கட்டிங்க. ஆனா எங்களை விட்டுடுங்க. கிஷோர், ஆமா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. சரி எல்லாரும் இருங்க, அப்புறம் ஒத்தரா போயிடும். வேணாம், இதோட இது முடிச்சுப்போம். நம்ம பொண்டாட்டி டாபிக் போவோம். ஒத்துக்கிறேன். நான் பேசவே இல்லைங்க, அட்மிட்டே பண்ணல.
என் பேர் எழுத்துறாளே சரி 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 கிஷோர் அடுத்து, அதுக்கப்புறம் அடுத்தது யுதிஷ்டன். அடுத்தது சொல்லுங்க கிஷோர். இல்ல நானும் இந்த நியூஸ் வந்த உடனே நான் பேந்தர் ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தேன், அதுல போய் நானும் நினைச்சேன் அந்த நியூஸ் வந்த உடனே சரி எதுக்கு போட்டு இதெல்லாம் பேசுவாடா அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அது வெறும் இவன் ஒரு டைவர்ஸ் கேஸா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதை பத்தி யாருமே பேசிருக்க மாட்டாங்க. அவனா அதை கடந்து போயிருப்பான், நம்மளும் கடந்து போயிருக்கலாம். ஆனா அவன் இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணை அவனோட சொந்த ஒய்ஃபை இவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ணி அதை ஒரே வீட்டுல தங்க வச்சு மென்டல் டார்ச்சர் கொடுத்தது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸோட ஒரு பார்ட் தான். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் என்னைக்குமே வயலன்ஸ் என்னைக்கும் வீட்டுல இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் ரோட்டுக்கு வரும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அவன் நடத்துதுன்னு மட்டும் இல்லாம அவன் அவன் நாளைக்கு நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான்ல. சோ அவன் நடிகனா இருந்திருந்தா கூட இது வேற மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கே சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டி மேல கைய வைக்கிறவன், அதாவது கைய வைக்கிறவன் கோவத்துல கைய வைக்கிறவன்லாம் ஆம்பளையே கிடையாது. கண்டிப்பா சரியா சொன்னீங்க. ஆக்சுவலி அதான் ஒரு கட்டின பொண்ணு அவங்க, அதாவது அது யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும், புருஷன் முன்னாடிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும். அது ஏதோ கோச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு ஒரு நாள் 2 நாள் முறைச்சிட்டு இருப்பாங்க, சாப்பிடாம இருப்பாங்க, அது போவும் வரும், அதெல்லாம் நடக்கும். ஆனா 3ஆம் நாள் உனக்கு நான் உன் பொண்டாட்டி தான் நிக்கும். தாயால கூட செய்ய முடியாத பொண்டாட்டிக்காரி செய்வா. இதுல தாயால செய்ய முடியாத சில விஷயங்களை பொண்டாட்டியால தான் செய்ய முடியும். அப்பேற்பட்ட பொண்டாட்டியை ஒருத்தன் வீட்டுக்குள்ள, அப்பேற்பட்ட பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தைய கூட்டு வரனா, இவனா ஆம்பளை வேணாம், என்ன மனுஷன் நீலாம்? அப்பனா இருந்திருக்கியா, நல்லா அப்பனா இருந்திருக்கியா, நல்லா பொண்டாட்டி இருந்திருக்கியா, நல்லா புருஷனா இருந்திருக்கியா, கபிலன் நல்ல மனுஷனா இருந்திருக்கியா? கபிலன் கேக்குதா? ஒரே இது மட்டும் நான் கொஞ்சம் அர்ஜென்ட், அதுக்காக தான். ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே பேசுனீங்க, கௌசிக் எல்லாருமே பேசுனாங்க. இதுக்கப்புறம் நான் பேசுறோம்ல என்ன அப்படின்னா இவ்வளோ எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே தப்பு பண்ணிட்டு கடைசியில எல்லாரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான்னு இனிமே சொல்லுவீங்களா? அது மட்டும் என்னோட கொஸ்டின். நான் கிளம்பிடுறேன். இல்ல நான் அதுதான் இல்ல கரெக்ட் தான், அவர் கேட்டது கரெக்ட் தான். இல்ல அவனை பார்த்து அவனை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கூடிய ஒரு பெரிய தற்கொலை கூட்டமே இங்க இருக்கு. சோ இவன் பண்ற வேலைகள் நாளைக்கு எங்க தளபதி இப்படித்தானே பண்ணாரு, எங்க அண்ணன் இப்படித்தானே பண்ணாரு அப்படிங்கிற ஒரு இது வரும். நாளைக்கு த்ரிஷாவை வச்சுக்கிட்டு, சாரி அந்த பேரு சொல்ல வரும்ல, பட் ஒரு நடிகை கூட இருந்தாரு அப்படிங்கிறது நீங்க சொல்லாமதான் போதான். நீங்க வேற இல்ல இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, கொஞ்ச நாள்ல இதுக்கு மேல யாருங்க கன்ஃபார்ம் பண்ணும்? விஜயா அது வாய் திறக்குமா? அது கரூர்ல 40 பேரை நான் கொன்னேன்னு வாயை திறந்து ஒத்துக்க மாட்டீங்களா? ஏன் சார் என் மேல பண்ணி போட்டீங்க? அப்படி பேசுவீங்களா? எல்லாமே ஆளுங்கட்சி தான் பண்ணுதுன்னு இப்பயும் அதையும் சொல்லுவாங்க. நாளைக்கு அவனுக்கு பாத்ரூம்ல, நான் உண்மையிலே சொல்றேன், நாளைக்கு அவன் வீட்டு பாத்ரூம்ல கக்கூஸ்ல அது வெஸ்டர்ன் டாய்லெட்டோ இல்ல இந்தியன் டாய்லெட்டோ என்ன கருவுமா உள்ள தண்ணி வரலனா திமுக சதி செய்து விட்டது, எனக்கு தண்ணி கொடுக்கல அப்படிம்பா. இன்னைக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டிருக்குல்ல, ஏன் போட்டிருக்காங்க அவங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு அது எப்படி போட முடியும்? இல்ல கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? முதல்ல அந்த இன்ஸ்டாகிராம் இருக்கிற அக்கௌண்ட் யார் ட்வீட் யார் போஸ்ட் போட்டது அதுதான் தெரியும். யாருக்கு தெரியும்? யாரோ போட்டிருக்காங்க, அது எப்படி தெரியும்? அதாவது என்னை பத்தி எல்லாரும் பேசணும், தினமும் என்னை பத்தி எல்லாரும் பேசணும். அது திட்டுறாங்களோ இல்ல பாசமா பேசுறாங்களோ இல்ல கழிவு ஊத்துறாங்களோ அதை பத்தி இல்ல, ஆனா என்னை பத்தி பேசணும். எஜமான் படத்துல நெப்போலியன் சொல்லுவாங்கல்ல, இழவு வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் அங்க மாப்பிள்ளையா இருக்கணும். ஆக மொத்தத்துல என்னை பத்தி எல்லாரும் பேசணும், அவனுக்கு வேணும். ரஜினியா இருந்தாலும் அஜித்தா இருந்தாலும் நாங்க தான் டாப்ல இருப்போம். நான் ஒரு சாரி கிஷோர் ஒரு நிமிஷம், அடுத்து எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாரும் உள்ள புந்து நடுநடுல உள்ள ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன், நானும் சொல்லிடுறேன். ஆஸ் ஏ ரஜினி ஃபேனா திமுறா தெனா விட்டா காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன்டா, என் தலைவன் உத்தம புத்திரன்டா. தெனா விட்டா திமுறா சொல்லுவேன். என்ன இத்தனை வருஷம் நேத்து முந்தா நேத்து என் தலைவனுக்கு இது 44 வருஷம் 45 வருஷம் திருமண நாள் நடந்துச்சு. என்ன வெட்டிங் அனிவர்சரி. தலைவன் அப்படி இருக்கணும், தலைவனா அப்படி இருக்கணும். பார் வந்துருச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு உலகத்துல. அதுக்கு ஏன் இதுல ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த யூத் ஹீரோயின் கூட ஒரு நடுவில் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, அவங்க அப்பா கூப்பிட்டு கடிச்சு விட்டார். யூத் ஹீரோயினுக்கு யூத் படம் நடிச்சிட்டு இருக்கும், அந்த ஹீரோனுக்கு பொக்கே அனுப்புனது, பர்த்டே விஷயம் இந்த மாதிரி பொக்கே அனுப்புனது ஒரு டாக் ஒன்று நடுவில் ஒண்ணுச்சு, பத்திரிகைலாம் வந்துச்சு. அவங்க அப்பா கூப்பிட்டு வச்சு கடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் கூட சேர்ந்து எல்லாம் நடிக்கல. 1 இன்ச்சு 2 இன்ச்சு 5 இன்ச்சு என்ன அம்மா அண்ணன் அது சிக்கவே இல்லை.
சொல்லுங்க கிஷோர், சாரி இன்டரப்ட். அதுக்கு அடுத்து இல்ல யுதிஷ்டன். அதே இல்ல ஓகே ஓகே. இல்ல அதுதான் அவனை பார்த்து ஒரு பெரிய தற்கொலை கூட்டமே இருக்கு. ஆனா வந்து இவ்வளவு பெரிய ஒரு சீப்பான வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்குது மட்டும் இல்லாம ஒரு பெண்ணை வந்து எந்த தைரியத்துல இவன்லாம் வந்து அபியூஸ் பண்ணிக்கிட்டு இவன் வெளியில வந்து பெண்ணியம் பேசுறது, இங்க விமன் சேஃப்டி இல்லைன்னு பேசுறது, நான் வந்தா உமன்ஸ் இது தந்துருவேன் பெரிய அந்த சொல்ற மாதிரி தான் சிரிச்சிட்டு போயிங்க, சிரிச்சிட்டு போயிங்க. அதெல்லாம் வந்து இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் சொல்லி முடிச்சேன். ஐயா ஒரு 5 வருஷ கால படங்கள் மட்டும்தான் அவர் உமன் சேஃப்டிய பத்தி உமனை பத்தி தான் பேசியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே சேஃப்டி இல்லாம தான் பேசியிருப்பாரு. அதை கொஞ்சம் பாருங்க. ஐயா நீ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றீங்க. அவரை வந்து வச்சவங்க வந்து அவர் கட்டின பொண்டாட்டிங்க. அதை மட்டும் சொல்லாம நீ திரும்ப திரும்ப வந்து உமன் தூரமா போறீங்க, அது தப்பா போறீங்க. அவ்வளவுதான் சொல்ல வரேன். அவங்க ஒய்ஃபுங்க அவரு, அதை சொல்லிட்டு அதுதான் உங்க ஒய்ஃப்னாலுமே இல்ல. நீங்க இப்ப இது கரெக்ட் தான், நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஒய்ஃப் தான். ஆனா ஒய்ஃப்னாலுமே ஒரு அவங்கள வந்து அபியூஸ் பண்ணது என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப்னா என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாமா, என்ன வேணா டேக்கன் கிராண்ட் மாதிரி எடுத்துக்கலாமா? அது எனக்கு புரியவே இல்ல. இல்ல கரெக்ட் தான், இல்ல கரெக்ட் தான். அது என்ன இப்ப என் பொண்டாட்டி நான் அடிப்பேன் மதிப்பேன் நீ எல்லாம் கேட்க கூடாது, என்ன அது என்ன புரியல? என் புள்ள நான் அடிப்பேன் மதிப்பேன் நான் எல்லாம் கேட்க கூடாது, என்ன இது? இதெல்லாம் சத்தியமா இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. அது யார் பண்ணாலும் பேசணும், அது விமனன் தான் பேசணும். ஏன்னா ஒரு ஒய்ஃப், அதனால நான் வந்து டேக்கன் கிராண்ட். இல்ல அவர் என்ன சொல்ல வராருன்னா, இன்டர்னலா இருக்கிற வரைக்கும் அது ஓகே, வெளிப்படையா வந்துருச்சுன்னா அது வேற விஷயங்கள்ல தான் பாதிக்கும். அதான் சொல்ல வராங்க. வந்து வீட்டு விஷயம். தெருவுக்கு வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது வீட்டு விஷயம். தெருவுக்குள்ள வந்துருச்சுன்னா அது வந்து சமுதாய பிரச்சனை மாறிடும். அதுதான் உண்மை. அதுதான் நான் சொல்ல வரேன். இன்டர்னலா அந்த பொண்ணு வந்து இல்ல கார்த்திக், இன்டர்னலா அந்த பொண்ணு வந்து அந்த எல்லா இதையும் பொறுத்துக்கிட்டு தாங்கிட்டு உள்ளே இருக்கிற வரைக்கும், பேசாம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு உள்ளாடி உள்ள விஷயம் நமக்கு தெரியல, அதனால நம்ம கேட்காம இருக்கோம். அதே இது தெரியல. நான் ஒண்ணு சொல்றேன் கிஷோர் ப்ரோ, நீங்க கொஞ்சம் கேளுங்க. ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு கிஷோர் ப்ரோ, ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு. ஒரு பொண்ணு இந்தியால இருக்கிற சினிமா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நடிகனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவனை பிடிச்சி அவனுக்கு லவ் லெட்டர் எழுதி அப்புறம் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பார்த்துட்டு அது மூலமா வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட அனுப்பி அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பார்த்து பேசி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு ஒரு பையன் செய்வான். அதை இல்ல ஜி, நடுவுல ஒண்ணு வந்து அவங்க வந்து மருந்து குடிச்சிருக்காங்க, கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மருந்து குடிச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு வந்து என்னன்னா, இலங்கையில இருந்து வந்து நீ லண்டனாரு இல்ல நீ இலங்கையாரு, ஏதோ ஒண்ணு இலங்கையில இருந்தா வருவீங்க. இப்ப அங்கேருந்து இங்க வந்து இங்க பார்த்து பிடிச்சி ஒருத்தனை பிடிச்சவனா அவன் எப்படிப்பட்டவனும் ஓரளவுக்கு தெரியாம நீங்க வந்து கேரக்டர்லாம் எதுவும் தெரியாம சினிமா பார்த்து கல்யாணம் வாழ்க்கை கொடுத்து உங்கள் வாழ்க்கை இதா சரிபாதியா கொடுத்து கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்று அந்த பசங்களை நல்லா வளர்த்து ஒரு வளர்த்துட்டு இருக்கிற நேரத்துல நீங்க வந்து இந்த மாதிரி இப்போ வந்து ஏமாந்து அந்த பொண்ணோட தைரியத்தை நீங்க பாருங்களேன். ஒத்தையா நின்று மொத்த கூட்டத்தையும் காலி பண்ணுது. நான் ஒண்ணு சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ், உன் தலைவனோட நீ தலைவன் வீட்டு வாசல்ல வரைக்கும் தான் உனக்கு இடம். தலைவன் வீட்டு வாசலை தாண்டி ஹாலுக்கு பெட்ரூம் போறதுக்குலாம் உனக்கு அனுமதி கிடையாது. நீயே தலையிட்டாலும் வெளில போடான்னு அவன் சொல்லிடுவான். யாரு? விஜய் ஃபேன்ஸ. விஜய் என் குடும்ப பட்சத்துல நீங்களாம் தலையிடாதீங்கடா அப்படிம்பா. இப்ப அவனுக்கு மைண்ட் செட் என்னன்னா, ஒன்னால இப்ப கட்சிக்கு அவமானம். இப்ப நான் உனக்கு கேட்கறேன், நேத்து ஒருத்தன் 11 மணிக்கு இன்னொருத்தையோட பெட்ரூமுக்கு போய் உட்காந்து பேசினான்னு சொல்லிட்டு அவனை இன்ன வரைக்கும் கட்சியில தூக்காம இருந்தீங்கல்ல? பேருக்கு மட்டும் வந்து கட்சியில தூக்கிட்டோன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு நீ கட்சி தூக்காம இருந்தீங்களா? இனி உன் கட்சி தலைவன் பேரு இன்னைக்கு நாருது. ஒட்டுமொத்த கட்சி தலைவன் எல்லா மாவட்ட செயலர் எல்லா பொதுச்செயலாளர் தேர்தல் பொதுச்செயலாளர் இருந்து எல்லாம் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கான். ஒருத்த வாய் திறக்கல. ஐட்டவங்க எல்லாம் நம்ம துவாரம் போட்டு மூடிட்டு உட்காந்துருக்கு. இப்ப யாரு கட்சி விட்டு தூக்கணும்? உன் கட்சியில உண்மையில பயிலான ஒண்ணு இருக்கா? இல்ல உன் கட்சியில வந்து உண்மையில பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒண்ணு இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு உன் கட்சியில இருக்கிற பெண்கள் ஓப்பனா நியாய தர்மம் இருக்கிறது தானே? நீ ஒரு பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச பாப்போம். இல்ல கபிலன் இதுக்கு மேலேயும் பதில் சொல்லல அப்படின்னா அது வேற விஷயத்துல பதில் சொன்னாப்ல அப்படின்னா என்ன ஒரு விஷயம் வரும் அப்படின்னா வந்துட்டு என் மேல அவதூறு பரப்புறாங்க, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க கூடாது அப்படிதான் வருமே தவிர்த்து இல்ல வந்து ஒமிட் பண்ணிட்டாருன்னா இது உண்மை. கரெக்டா? 2 விஷயம் தான். ஒண்ணு ஒமிட் பண்ணிட்டாப்லனா இது உண்மை. ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து கரூர் சம்பவத்துல எப்படி மடைமாற்றம் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்ப அது நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய ஸ்பேசஸ்ல இன்ஸ்டாகிராம்லயும் சரி, இல்ல ஒரு நிமிஷம், இன்ஸ்டாகிராம்லயும் சரி ட்விட்டர்லயும் சரி நிறைய வீடியோஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இது திமுகவோட எல்லாருக்கிட்டையும் இன்டரப்ட் ஆகுது கார்த்திக். உங்க வாய்ஸ் ஆக்சுவலி சொல்றேன், சாரி டு சே. கபிலன் கேக்குதுங்களா?
சொல்லுங்க இது யுதிஷ்டன். இட்டு கட்டின கதை கபிலன் இல்ல, இது அவங்க ஞாபகம் இருக்கா? ஒய்ஃபு. தெரியுதா? எப்படி இருக்கீங்க? இல்ல ஒரு செகண்ட்ங்களா, இல்ல இது இட்டு கட்டின கதை இல்ல, இது அவங்க ஒய்ஃபு குற்றம் சாட்டுறது. இப்ப யாருமே இட்டு கட்டல இந்த கதையை, புரியுதுங்களா? அதனால இது வந்து பெரிய இதுவாதான் ஆகும். அது அவன் வந்து சரி சரி தப்பிக்கவே சரி முடியாது. சரி 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 இங்க வந்து காக்கா தான் டார்கெட் தவிர நம்மகிட்ட ஒருத்தர் இங்க டார்கெட் பண்ணி கூடாது. இருங்க. யுதிஷ்டன். கபிலன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், நல்லா இருக்கேன். யாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். அப்புறம் என்னோட ஐடி போனதால யாரும் பேச முடியாது. திருவண்ணாமலை ரஞ்சித் மொபைல் ஷாப் நீங்க கூட பேசுறீங்க, ஞாபகம் இருக்கு. ரொம்ப நாள் கேப் விட்டுட்டோம். யுதிஷ்டன் நம்ம ஆளுங்க. திருவண்ணாமலையில அஜித் ஃபேனு, உங்களுக்கு தெரியும். நான் அப்புறமா உங்களுக்கு டிஎம் பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் வந்து ஏன் நம்ம அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்தே 27 வருஷம் எல்லாரும் அவங்க பிறந்த நாள் கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்கப்பா. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முகத்துல கிளு 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 கலக்கலன்னு பாக்குறேன். இல்ல இல்ல, அதாவது நீங்க வந்து 2016ல இருந்து வந்தீங்க, நாங்க வந்து 2000ல இருந்து அத வந்து கூட வந்து அவனுங்களா வந்து வாண்டடா வந்து ஏறிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்கல்ல அஜித் ஃபேன்ஸ் வந்து ஆரம்பத்துல இருந்து எப்படி சமாளிச்சாங்க, நாங்க வந்து அண்ணாத்த படத்துல இருந்து வந்தோன்னீங்களா. வடிவேலு படம் ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா, அந்த மொட்டையை வந்து தலையில கை வைப்பான் தெரியுங்களா. ஆமா, இவனுங்களோட டார்கெட் அதுதான். இப்ப வந்து நம்ம தலையில விட்டுட்டு இப்ப வந்து டிஎம்கே தலையில போய் வச்சிருக்கானுங்க. ஆனா இவனுங்க வந்து கை வைக்கிறது அதேதான். பேசிக்கா 1% கூட உருப்படியா ஒண்ணுமே இல்ல. அடுத்தவனோட வளர்ச்சியை இது பண்ணி டீக்ரேட் பண்ணி நான் தான் நம்பர் ஒன்னுட்டு. விஜய்க்கு வாழ்க்கையில கிடைச்சதுலே பெரிய விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில கிடைச்ச பெரிய ஒரு வரம் எது தெரியுங்களா? தற்குறி ரசிகர்கள். எது பண்ணாலும் மொட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ரசிகர்கள் எந்த ஃபேன் பேஸ்க்கும் இல்ல. அஜித் ஃபேன் பேஸ்க்கும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ஃபேன் பேஸ்க்கும் கிடையாதுங்க, உலகத்திலே கிடையாது. ஆமா, ஒண்ணு இல்ல. அஜித் வந்து தன்னோட இதுக்காக கேம்பான்னு ஒரு இதுதான் ஒரு விளம்பரம் வந்தது. விளம்பரம் கூட இல்ல, ஒரு போட்டோ வந்தது. இருக்கிற எல்லாரும் அடிச்சாங்க. ஏன்டா என்ன விஷயமே தெரியாதுன்னு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு சில விஷயத்த வந்து அவரோட உடல் ரீதியா அரசியல இருந்து வரப்பே பாதி பேர் புரிஞ்சுனாங்க, மீதி பேர் அடிச்சாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே உண்மையா இருக்காங்க. பட் நம்ம நேசிக்கிற தலைவர் வந்து உண்மையா இருக்கும். அது மாதிரி என்ன இவனுங்க எந்த விஷயத்திலுமே, வாழ்க்கையில எந்த விஷயத்திலுமே இன்னைக்கு வரைக்கும் விஜய வந்து தப்புன்னு வந்து ஒருத்தம் கூட சொன்னதில்ல. தற்குறிங்க. இவனுங்களுக்கு வாழ்க்கையில பாடம் வந்து கரூர் விஷயம். எவனா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட இருக்கணும். எவனா இருந்தாலும் மனிதாபிமானத்தோட இருக்கணும். அப்படி பண்ண விஷயத்தையுமே இவனுங்க வந்து முட்டு கொடுத்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா, மயிர் அண்ணாங்க. நான் வந்து எனக்கெல்லாம் நிறைய ஆதங்கம் இருக்கு. நான் வந்து டீசென்டா இருப்பேன். அதனால எதுவுமே இந்த ட்விட்டர்ல கூட போட்டதில்ல. இந்த மாதிரி ஒரு ரொம்ப எமோஷனல். அதை விட பெருசு, அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து என் பொண்ணு வந்து போனா விஜயை பாக்கிறதுக்காக ஒரு பொண்ணு, காசுக்காக என்ன மயிரனாலும் நீங்க பேசுவீங்களா? இவ்வளவு கேவலமான ஒரு இதை வச்சுட்டு இருக்காரு. சோ விஷயம் அது போல. அடுத்து இந்த மாதிரி இன்னொரு இந்த சேலத்துல நடந்த இன்சிடென்ட்டை வந்து அவன் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்னு கட்டினாங்க. இன்னைக்கு வந்து அவன் வீட்டுல அவங்க கூட இருந்த அவங்க ஒய்ஃபே வந்து அவன் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. இதையும் கேள்வி கேட்காம முட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு சத்தியமா இதை விட இன்னும் சைக்கோவா தான் மாறுவானே தவிர வாய்ப்பே இல்லை. கேக்குதா கபிலன் நான் பேசுறது? இல்ல, இதை விட சைக்கோனா என்னங்க? இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இல்ல, மனிதாபிமானம் தனி விமானத்துல போனவருக்கு எதுக்குங்க மனிதாபிமானம்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அவன் வந்து ஒரு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல தெரியும். நீங்க வந்து நடுவுல ஜாயின் ஆனி உங்க மேல ரொம்ப கை வச்சன்றது உங்களுக்கு அவனை பத்தி தெரியும். சோ ஃபேன்ஸ்ன்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு தன்மானம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு தன்மானம். இப்ப நான் இருக்கேன், என்ன வந்து நான் எவ்வளவு டீசென்டா இருந்தாலும் என்ன ஒரு விஷயத்துல போயிட்டா நான் வந்து பதில் பேசணும். எல்லாத்துக்குமே முட்டு கொடுத்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து சங்கீதாவே அபியூஸ் பண்ற லெவல் வந்துட்டானுங்க. நாளைக்கு இதே நிலைமை தான் ஃபேன்ஸுக்கு. நாளைக்கு வந்து எலெக்ஷன்ல தோத்தாலோ இல்ல வேற ஏதோ பண்ணாலோ சிம்பிள், என்னோட ஃபேன்ஸ் தற்கொலைத்தனமா பண்ணதாலதான் பொதுமக்கள் வந்து பாருவான்னு சிம்பிள். ஒரே விஷயம், ஏதாவது ஒண்ணு எங்கன்னா லீக் அவுட் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருப்பான். இது வந்து இங்க இருக்கிற எந்த கூமுட்டைங்களும் தெரியல. இல்ல, நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் சீரியஸா. இன்னொன்னு அவங்க எவ்வளவு மன உளைச்சல்ல இல்ல ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. நான் தான் அவங்க இவ்வளவு காலமா வந்துட்டு இவ்வளவு பொறுத்து இருந்து அதுக்கப்புறம் இப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு சீரியஸா அவங்க சொல்ற மாதிரி எவ்வளவு மன உளைச்சல இருந்திருப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அது அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியாது. இல்ல, இவனுங்க எல்லாம் வந்து முன்ன பின்ன என்ன பாத்துருப்பாங்க, விஜய் டிவில பாத்திருப்பாங்க, இல்ல எங்கன்னா வந்து லைவ்ல பாத்திருப்பாங்க. அந்த அம்மா வந்து 27 வருஷம் கூட குடும்பம் நடத்துது.
அந்த வந்து என்னைக்காச்சும் ஒரு உச்சத்துல இருக்கான், எல்லாத்துக்குமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இவன் வந்து பீக்ல இருந்தது எல்லாத்தையும் பார்த்த மனுஷி இன்னைக்கு வந்து இந்த லெவல் வெளியே போறான்னா, நாட்டை காப்பாத்தி இப்பயாச்சும் திருந்துங்கடா, கூட வாழ்ந்த நானே இப்படி இருக்கிறேன், நீங்க எல்லாம் ஏன்டா இப்படி குட்டி செவராக்குறீங்கன்ற ஒரு இதுலதான் வந்திருக்கோம். இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த அம்மா மேல டிஎம்கே சாயம் பூசியாச்சு, அந்த அம்மா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இத யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த விஷயத்த மட்டும் யாரும் நம்ப மாட்டாங்க. அது வேற இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து அவங்க ஒய்ஃப் பேசுனது எலெக்ஷன் டைம்ல வந்து வேணே தளபதி பண்றாரு. சரி, தளபதி நல்லவர் தான். 2 வருஷம் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அவங்க அப்பா அம்மா மேல கேஸ் போட்டாரு. அப்ப என்ன ஆச்சு? அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க பேரண்ட்ஸ். உண்மையாலுமே எல்லா ஒரு பெத்த பசங்களுக்கும் தன்னோட அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்தை வந்து கடன் வாங்கி கூட நடத்துவான். அவ்வளோ பெரிய ஸ்டார். நீ சொல்ற கேரியர், நுட்சம், மயிறு, மண்ணாங்கட்டின்னு நீ வந்து உங்க அப்பா அனாதையா, உண்மையாலுமே அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட ஒரு கண் கலங்கும். அந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் அவன் எவ்வளவு மண்ண மாதிரி பணம் பண்ணி தான் இந்த பையனை வளர்த்தான். கடைசியில அவனே வந்து அனாதையா அவனும் அவன் பொண்டாட்டியும் அந்த திருக்கடையூர்ல கோயில்ல பாக்குறப்ப ஒரு மனசு ஒரு அஜித் ஃபேனா எதிரியா இருந்தாலும் நமக்கு வந்து என்னடாச்சு இவ்வளவு இருக்கு. நீ ஊருக்கு முன்னாடி நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு, உனக்கு 1008 இருக்குது. உன்னை வந்து லட்சம் பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க, கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றாங்கன்ற ஒரு உன்னை பார்த்துதான் எல்லாமே செய்யறாங்க. நீ என்னென்ன மொள மாதிரி தனம் பண்றியோ அதோட 3 மடங்கு 4 மடங்கு முடிச்சு வைத்தானா இவனுங்க பண்றானுங்க ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல. சரி, நம்ம ஃபேன்ஸ் வந்து கெடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்காக வச்சு நீ போய் உங்க அப்பா கிட்ட நின்னுந்தா அவனுக்கு வந்து உண்மையாலுமே நிறைய ஆப்ஷன் இருந்தது கபிலன். எல்லாத்துலயுமே அவன் வந்து வெயில். ஏன்னா வந்து பேஸ் பண்ண முடியாது, பேச தெரியாது, எல்லாமே உண்மை. இதுல வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இது ஒரு நிமிஷம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. எப்ப பாலிமர்ல வந்து டீட்டெயிலா போட்டிருக்கானப்பா. நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் மனைவி சங்கீதா, அந்த உள்ள இருக்கிற அவங்க கொடுத்த மனுல இருக்கிற முக்கியமான அம்சங்கள் வந்து நோட் பண்ணி ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க. நான் படிச்சிடுறேன். கடந்த 1991ஆம் ஆண்டு விஜய் சங்கீதா திருமணம் நடைபெற்றது. 77 வருடங்களுக்கு பிறகு விவாகரத்து கேட்டு மனு தாக்கல். நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறி உறவில் இருந்தது 2021 ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டுபிடித்த பிறகும் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்து வந்தார். நான் கண்டுபிடித்த பிறகு நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவு முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதி அளித்தார். நடிகையுடன் திருமணத்தை மீறி உறவை விஜய் தொடர்ந்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். நடிகையுடனான திருமணத்தை மீறி உறவை கண்டுபிடித்த பிறகு விஜயால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன். பலமுறை வலியுறுத்தியும் இரக்கமே இல்லாமல் திருமணத்தை மீறி உறவை தொடர்ந்தார் விஜய். 2021ஆம் ஆண்டு முதல் மனதளவிலும் உணர்வுபூர்வமாகவும் விஜய் என்னை பிரிந்து வாழ்ந்து வந்தார். விஜயின் திருமணத்தை மீறி உறவால் 2021ஆம் ஆண்டு முதல் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக வசித்து வருகிறோம். எனது கணவர் விஜய் தொடர்ந்து நடிகையுடன் வெளிநாடு செல்கிறார், பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். என் கணவருடன் வெளிநாடுகளுக்கு செல்லும் நடிகை இருவரும் சேர்ந்திருக்கும் புகைப்படங்கள் வெளியிட்டு வருகிறார். என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கு அவமானத்தை தருகிறது. எனது கணவர் விஜயின் திருமணத்தை மீறிய உறவால் என் குழந்தைகளும் நண்பர்களும் உறவினர்களும் மத்தியில் அவமானத்தை சந்திக்கின்றனர். விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இப்படிக்கு கபிலன், இந்த இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு நார்மல் லைஃப்ல இருக்க எல்லாத்துக்கும் அது ஏதாவது நடக்கும், அது ஓகே. பட் வந்து நீ பொது வாழ்க்கையில வந்துட்ட இப்படின்ற போது உனக்கு இப்படி வந்துருச்சுன்னா நீ உன் வாழ்க்கையே பார்க்கலையே, மத்தவங்க வாழ்க்கையை எப்படி பார்ப்பேன்னு தானே கேள்வி கேட்கும். கபிலன், இன்னும் ஒரு 2-3 விஷயம் நான் சொல்லிடுறேன். கேக்குதுங்களா? ஓகே ஐயா, இந்த ரூட் கம்பெனி ஆடியோ ஒன்று போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. என்ன அடிச்சாங்களா? காப்பிரைட் அடிக்கிறான், திருட்டு கம்யூனிட்டி போய் ஜெகதீஷ் காப்பிரைட் அடிக்கிறான். என்ன வேணாலும் பண்ணிட்டேன் கபிலன். எதனால கபிலன்? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கபிலன். நான் வந்து என்னோட லைஃப்ல நான் பார்த்தது அன்னைக்கெல்லாம் இந்த சோசியல் மீடியா கிடையாது, வேற எதுவுமே கிடையாது கபிலன். ஆனா இது ஆஃப் டாபிக் தான், நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க பேசுங்க, வேண்டாம், இது எமோஷனல். கபிலன் இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? கபிலன் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட். அந்த மேல பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு போட்டிருக்கீங்களா, அதை கொஞ்சம் மாத்தலாமே. ஏன்னா அவங்கள ஏதோ இரிட்டேட் பண்ற மாதிரி லைட்டா தோணுது. கொஞ்சம் அதை ஏதாவது மாத்த முடியுமா? நான் வந்து பொண்டாட்டி எங்கடா தான் போட்டிருக்கேன். யாரோட பொண்டாட்டின்னு போட்டிருக்கேன்னா இல்ல அந்த பொண்டாட்டியோட பேர் போட்டிருக்கானா? ஐயா எனக்கு தோணுச்சு கேட்டா ஐயா. நான் பொண்டாட்டி எங்கடா தான் போட்டிருக்கிறேன். யார் பேசிருக்கிறது? யார் பேசினது எனக்கு காட்டல ஐடி பேரு. பாபு நீங்க தான் அவரோட 60ஆம் கல்யாணத்துல இவர் கலந்து கல்யாணம். இல்ல நான் யுதிஷ்டன் ரஞ்சித். ஓகே ஐயா, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன்.
கருணை காட்டுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ நான் புத்தனோ இல்ல நான் வந்து பெரிய சித்தனோ இல்ல நான் என் தலைவர் என் தலைவரோ கிடையாது. நான் சாதாரண சாமானியன். அடிச்சா பதிலுக்கு அடிப்பேன், பதிலுக்கு வஞ்சகம் வச்சு 3 மடங்கு திருப்பி கொடுப்பேன். அதுதான் என் வேலை. இது அடுத்த 3 மாசம் அதுதான் வேலை. கருணைன்றது 41 வயசு உயிர். ஏங்க 6 மாசம் கர்ப்பிணி பொம்பளை செத்துச்சு, 2 வயசு குழந்தை கண்ணு பிதியன் செத்துச்சு. அன்னைக்கு இந்த கருணை இவனுக்குலாம் எதுங்க கருணை பார்க்கணும்? மனுஷனுக்கு தாங்க கருணை. இந்த கர்மம் முடிச்சவனுக்குலாம் கர்மம் கிடையாதுங்க, கர்மா தாங்க இவனுக்குலாம். அதேதான் கர்மா சொன்னீங்கல்ல, கர்மா தான் வந்து இன்னைக்கு வந்து பெத்த அப்பா இன்னைக்கு வந்து அறிவுரை சொல்லும் போது பெத்த அப்பனை போட்டு பெரிய பால் சொல்லி பச்சை சொல்லி திட்டினது இதே விஜய் ஃபேன்ஸ் தான். பெத்த அப்பா வந்து இவனுக்கு தெரியாம உட்காந்து கட்சி ஆரம்பிச்சு சொல்லி பெத்த அப்பா மேல கேஸ் போட்டது இதே விஜய் தான். இதே அப்பா அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது இன்னைக்கு எஸ்எஸ்சி போட்டு பச்சை திட்டினது இதே விஜய் ஃபேன்ஸ் தான். அவங்க அம்மா கட்சியில வந்து இல்ல நான் வந்து வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் திட்டினா, அவங்க அம்மா பேர்ல அவங்க அப்பா பேர்ல அவங்க பையன் பேர்ல எல்லாரும் பேர்ல ஃபேக் ஐடி ஓபன் பண்ணது பீஸ் ப்ரோ சொல்ற விஜய் ஃபேன் தான். இவனுக்குள்ளே பஞ்சாயத்து வந்து ஸ்பேஸ் போட்டு அடிச்சுக்கிட்டானுங்க. அப்ப விஜய்க்காக நாளைக்கு விஜய் பையன் படம் நல்லா இல்லைன்னா விஜய் பையனை திட்டுவாங்க விஜய் ஃபேன்ஸ். அவனுங்க டெரரிஸ்டை விட ஐஎஸ்ஐயை விட தீவிரவாத இயக்கங்களை விட இன்னும் மோசமான மட்டமான பயல்கள் அடிச்சு உள்ளத்துக்கு போடுங்கடா அப்படின்னு நான் அப்பல இருந்து கத்திட்டு இருக்கிறேன். மாநாட்டிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன கேஸ் விழுந்தா கூட நேற்று நக்கீரன் சொன்னாப்புல பர்மிஷன் இல்லாம ட்ரோன் பறக்க விடுறதே தப்பு. நீ பர்மிஷன் வாங்கிருக்கிறியா? இல்ல போட கேஸ போட்டு உள்ள போடு. இல்ல கபிலன், நீங்க பர்மிஷனே வாங்கினாலும் நீங்கள் பெர்மிஷன் ஃப்ளை பண்ண வாங்கினாலும் அந்த ஃப்ளை பண்ணுற இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் கையில் வச்சு ஃப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃப்ளையிங் பைலட் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது எல்லாட்டும் இருக்கான்னு செக் பண்ணும். அதை செக் பண்ணாலே பாதி 60-50 ட்ரோன் ஃப்ளை பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் கண்டிப்பாக அந்த பைலட் லைசன்ஸ் இருக்காது. அதை செக் பண்ணால் இவனுக்கு கேஸில் நிறைய ஓட்டம் இருக்குது. அதை போட்டாலும் தூக்கி பாதி பேர் உள்ள போட்டுடலாம். மனுஷனுக்கு தாங்க அந்த கருணை எல்லாம் நீங்க காட்டணும். தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சு செஞ்சு அதுக்கு பேர் திமிரு. இவன் தெரிஞ்ச ஒவ்வொரு தப்பையும் செய்யறான். அவனுக்கெல்லாம் திமிரு மாதிரி தான் அதிகமா இருக்கு. என்ன கேட்டா நான் அதான் சொல்றேன், இங்க யாராவது வக்கீல் இருந்துச்சுன்னா யாராவது ஒரு பொதுநல வழக்கா போடுங்க. இவனுக்கு வந்து புத்தி சரி கிடையாது, இவனுக்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நிற்க தகுதி கிடையாது, இவனை நம்பி வந்து இந்த மக்கள் கூட்டமாக சாவுறாங்க, இந்த கூட்டம் சேர்க்கறதுக்கு இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கேஸை யாராவது பண்ணணும். உசுறு போச்சு, ஒரு வந்து கட்டின பொண்டாட்டியே வந்து கேஸ் கொடுக்குது. இல்ல அவங்க வந்து இல்ல இன்னும் என்ன நடக்கணும், என்ன நடந்தா நீ எஃப்ஐஆர் போடுங்க அம்மால. எனக்கு இது மட்டும் எனக்கு சொல்லுங்க. கபிலன் இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்க விஜய் சைடுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க ஒரு கற்பனையா சொல்லுங்களேன். அவன் ஆல்ரெடி காப்பிரைட் மிஞ்சி போனா அவன் கீ போத்தறக்குறான் பொண்டாட்டி என்ன இருப்பான் ஜெகதீஷ். பணம் கொடுத்து ட்வீட் போறானுங்க, மிஞ்சி போனா உட்காந்துக்கிட்டு ரிப்போர்ட் அடிப்பானுங்க. என்னை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது, இவரை பத்தி பெரிய மயிராண்ட இவன் மயிரான் போறம்போக்கு எச்சக்கல ஈத்தர எருமைக்கு போறது பெருமை. ஏங்க நாளைய முதல்வரை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அவெல்லாம் ஒரு ஆளு பொண்டாட்டி. நீங்க வேற முதல்ல ஒரு கவுன்சிலரா ஏதோ டீசென்ட்டா அவனை திட்டிட்டு இருக்கிறேன். என்ன ஏத்தி விட்டீங்கன்னா நான் கெட்ட வார்த்தையா சொல்லி திட்டிட்டு போறேன் அவனை. 234 தொகுதியிலே விஜய் நான் தானங்க. ஒரு அப்ப 234 நடிகை தேவையா உங்களுக்கு? அசோக் சார் சொல்லுங்க. அசோக் சார் வந்து அமைதியா இருங்க. யுதிஷ்டன் இவருங்க ஏகே பாபு ஒரு நிமிஷம் சொல்லுங்க அசோக் சார். சரி அதுதான் இவனுங்க இல்ல பாருங்க, அதனாலதாங்க ஒரு பையனும் சேரல இவன் கூட. இவன் கூவி கூப்பிட்டு கூட கம்மநாட்டி இந்த செங்கோட்டையன் தான் லூசு பையன் மாட்டிக்கிச்சு. அது வந்துரும். நேத்து ஏதோ சாணக்கிய நியூஸ் ஏதோ ஒண்ணு மானங்கட்ட பையன் தாய் கழகத்துக்கு மறுபடியும் வர மாதிரி ஏதோ பேச்சு ஒண்ணு அடிப்படுதான். கட்சியில வந்து மதிப்பு மரியாதை சுத்தமா இல்லையா, அதனால மறுபடியும் இந்த கட்சிக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாப்லையா. போ சொல்லுங்க, அப்பதான் கொஞ்சமாவது இருக்கும். இல்ல அவன் வேலுமணி அன்னைக்கு சொன்னாரு கபிலன் ப்ரோ, வேலுமணி முந்தா நாள் சொன்னாரு ஸ்டேஜ்ல வருவாங்க அப்படின்ட்டு. இல்ல சரி கபிலன் பாருங்க, நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்றேன். சொல்லுங்க அசோக் சார். थैंक यू டார்ச்சர் பண்ணிருக்கான் பாருங்க, என்ன மனநிலை பாருங்க. இவன்லாம் ஒரு தலைவனா அவன்? பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வச்சு அவன் சைக்கோ தான். அம்மாவும் வேணாம், அப்பாவும் வேணாம், பொண்டாட்டி வேணாம். அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம போய் உக்காந்து தண்ணி அடிச்சுட்டு வருவான். எங்க வீட்டுக்கு வந்தா வாடை வந்துருமேனு பயப்படுவான். இது எவ்வளவு சுத்து கொழுப்பு இருக்குன்னா, நீ என்ன சுத்து கொழுப்பு இருந்ததுன்னா நீ வீட்டுக்குள்ளேயே நீ கூட்டிட்டு வந்து உட்கார வைப்ப. அது பொண்டாட்டி இருக்கும்போது இவன் வந்து ஒழுங்கா காலேஜ்ல இருந்தான்.
இவன் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு அட்மையர் ஆனது இந்த பைத்தியக்காரத்தனமான ஃபேன்ஸ் தான். அதை அவனே சொல்லியிருக்கான். என்ன பிரசாந்தோட ஒரு படம் வைகசி என்ன படம் வைகாசி பிறந்துச்சா? அந்த படத்தோட சக்சஸ் மீட்டுக்கு இவன் போகும்போது பிரசாந்த் அப்போ சின்ன பையன் தானே, அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவனை ஜம்ப் பண்ணி எல்லாம் அவனை நோக்கி வரும்போது தான் அவனுக்கு முத இந்த ஆசை வந்துச்சுன்னு சொல்லி தான் வீட்டில் வந்து அடம் பிடிச்சி தான் அந்த படத்துக்கு வந்தான். அவனுக்கு தேவை அந்த ஒரு மாதிரியான போதை, அந்த ஒரு போதை மட்டும்தான் தேவை. அதுக்காக அவன் எதை வேணாலும் பண்ண தயார். அப்புறம் பேசிக்கலி அவனுக்கு படிப்பு வராது, அது அவங்க அப்பனே சொல்லியிருக்கான், ஒன்னுலயும் உதவாது. அதனால ஃபர்ஸ்ட் இயரே அவன் காலேஜுக்கு போல. அந்த தந்தி டிவில அவங்க அப்பா சொன்னான், அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி அந்த ஃபாதரை பிடிச்சி இந்த ஃபாதரை பிடிச்சி இதெல்லாம் பிடிச்சி கிடிச்சு நான் உட்காந்து என் பையனுக்கு வந்து இந்த சீட்டு வாங்கி கொடுத்தேன் விஷுவல் கம்யூனிகேஷனு. இது என்னடா போய் உட்காந்துட்டு காம்பவுண்ட்ல ஏறி குதிச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கிளாஸுக்குள்ள வந்துட்டு போச்சு, காம்பவுண்ட் ஏறி குதிச்சு என்ன வேலை, பொண்ணுங்களை போற வர்றதை பாக்குறதுதான். ஆமா, அதுவும் அப்படிதான் ஒரு கேஸ் வந்துச்சு போல, அதனால அப்படி நின்ட்டான். ஐயோ ஏங்க அவன் பிரசாந்த் கஷ்டப்பட்டு ஜெயிச்சான் அந்த படத்துக்கெல்லாம். இவன் என்ன பண்ணான்? மாமியாருக்கு சோப் போட்டு வந்தானே அவன். கபிலன் ப்ரோ, விஷுவல் கம்யூனிகேஷன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? விஷுவலா ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்காக அது பண்ணிருக்காரு. அது இப்ப வந்து லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? அண்ணனோட முதல் ஹிட் துல்லாத மனமும் துள்ளுமே பிரசாந்துக்கு போக வேண்டிய படத்தை தான் அண்ணன் வந்து தட்டி துல்லாமன் இல்ல சாரி, துல்லாமன் துள்ளும் இல்ல, ஃபர்ஸ்ட் படம் இவனுக்கு ஹிட் வந்துச்சு. என்ன படம்? பூவே உனக்காக வந்து துப்பாக்கி கூட அப்படிதானே கடைசியா ஹிட்டான படம் அதுதான். ஆமா ஆமா, இல்ல அண்ணா சரித்திரமே அப்படிதான் தட்டி பறிச்சு இல்ல தர்தரம் பட்சம். எல்லா படமும் வந்துட்டு 1500 கோடி அடிச்சிருக்கு, நீங்க எல்லாமே இல்லன்றீங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா இல்ல அந்த லவ் டுடே பிரியமுடன் கணக்கு சேர்த்துக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சேர்க்க மாட்டேன்.